தமிழகத்தில் வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுகவுடன் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் உள்ளன என்றும் விரைவில் முக்கிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் செல்லும் இடங்களில் எல்லாம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறி வருகிறார். அவர் பகல் கனவு காண்கிறார். மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என உரையாற்றியுள்ளார். தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளது என குற்றம் சாட்டினார். திமுக அரசு இதுவரை எந்த திட்டத்தையும் புதிதாக கொண்டு வரவில்லை. ஏற்கனவே அதிமுக அறிவித்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊழலும் முறைகேடுகளும் அதிகரித்துள்ளன என குற்றம் சாட்டினார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை மனதில் கொண்டு அதிமுகவினர் தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றினார்.